வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. நேற்றைய மழை பொழிவு அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. கேரளாவில் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. கர்நாடகாவிலையும் அதே போல 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை குண்டார் அணைக்கட்டு பகுதியில் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. அதே போல கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கு. கேரளாவில் தற்பொழுது பத்தனந்திட்டா மலை, அதாவது சபரிமலைக்கும் தெற்கே அச்சங்கோடு, அந்த செங்கோட்டை புனலூருக்கு வடக்கே சபரிமலைக்கு இடைப்பட்ட பகுதியில் வலுவாக தீவிரமாக பெய்து கொண்டே இருக்கு. குற்றால அருவியில நாளையும் வெள்ளப்பெருக்கு, குளிப்பதற்கு தடை ஏற்படும் வகையில மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும், அதாவது இலங்கைக்கு கிடைக்கே வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கு. அந்த காற்று சுழற்சி ஒரு மையமாக அமைந்து ஒரு தீவிரமடையும் அப்படின்னா ஒரு எந்த திசையில நகரும் அப்படிங்கிறத கணக்கிடலாம். இந்த வளிமண்டல சுழற்சி என்பது சுமார் இது இப்ப நம்ம காமிச்சிருக்கிற இந்த வளிமண்டல சுழற்சி இந்திய வானிலை ஆய்வத்தால குறிப்பிடப்படவில்லை. நாம தான் இந்த படத்தை சுட்டி காட்டியிருக்கோம், பலர் சுட்டி காட்டி இருக்கிறார்கள், நாமும் சுட்டி காட்டி இருக்கிறோம். இது எவ்வளவு உயரத்துல இருக்குன்னா 4000 மீட்டர், அதாவது 4 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து 8 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் உயரத்துல இருக்கு. இதனால மிக உயர் மேக உற்பத்தியை ஏற்படுத்தி குளிர்விக்கும் காற்று கடலோரத்துல கொஞ்சம், அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை குளிர்விக்கிறது, அதான் சொல்லலாம். அதனாலதான் கடலோர மழைப்பிடிவு. இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலையே வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் நல்ல மழை, சென்னையிலும் மழை, சென்னையிலையும் கனமழை பொழிந்திருக்கு இன்றைக்கு மாலை. சென்னை மட்டும் இல்ல, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, இன்னும் தெற்க பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திலையும் மழை. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், நாகப்பட்டினம் மாவட்ட கடல் ஓரத்தில் வடக்கு, அதாவது நாகூரை ஒட்டி அந்த காரைக்காலை ஒட்டி கடலோர பகுதிகளிலையும் கடல் ஓரத்தில் மழை பொழிந்திருக்கு. டெல்டாவிலையும் ஆங்காங்கே மழை பொழிந்தது. இப்படி ஆங்காங்கே மழை நீடிக்கிறது. இன்னும் அது தமிழ்நாட்டின் கடலோரத்தை விட்டு நகர்வதற்கு நாள் எடுத்துக்கொள்ளும். 9ஆம் தேதி வரை எடுத்துக்கொள்ளும். 8ஆம் தேதிக்கு மேலதான் தமிழ்நாட்டை விட்டு விலகும். அதனாலதான் நம்ம 8ஆம் தேதி வரை மழை இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். 8ஆம் தேதி வரை உங்களுக்கும் உண்டுங்க. அது எங்களுக்கு உண்டா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. உங்களுக்கும் உண்டு. ஆனா எந்த இடத்துல எவ்வளவு பெய்யும், எந்தக்கு பெய்யும் சொல்ல முடியாது. ஆனால் உறுதியாக பெய்யும் இடம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். வட கடலோரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட வடகடலோரம், வட உள்பகுதிகள், அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அது மேற்கையும், அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்துல இருந்து இப்ப கூட நாமகிரிப்பேட்டையில நனைக்கும் மழை பொழிவு பொழிந்திருக்கு. அதே போல அங்கிருந்து தொடங்கி கடலோரம், வடகடலோரம் வலுத்திருக்கும். வடகடலோரம் வலுக்கும். இப்படி மழை இருந்துட்டே இருக்கும். பாலக்காட்டு, கணவாய் பகுதிகளுக்கும் இந்த காற்று பகுதிக்கும் கொஞ்சம் மழை இருக்கும். அதே போல ஈரோடுக்கும் மழை இருக்கும், நாமக்கல் இருக்கும், கரூர் இருக்கும், திருச்சிக்கு இருக்கும். தெற்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரைக்கு இருக்கும். 8ஆம் தேதி வரை பொறுமை காத்துடுங்க. இந்த காற்று சுழற்சி கொஞ்சம் நகர்ந்தோடனே வெப்பசலனத்துடன் கூடிய மழை இருக்கும். கண்டிப்பா இடிமழையாக மாறும். இப்ப இடி குறைவாக, இடி இல்லைன்னு தான் சொல்லணும், இடி குறைவாக இருக்கு. அந்த இடியோட கூடிய மழைப்பொழிவு, சில இடங்களில் காற்றோட கூடிய மழைப்பொழிவு, பெரும்பாலும் நிசப்தமான மழைப்பொழிவு, தொடர் தூறல் மழைப்பொழிவாக தான் பெரும்பாலும் நீடிக்கிறது. இந்த மழைப்பொழிவு படிப்படியாக கொஞ்சம் அதிகரிக்கும். 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி அதிகரிக்கும், பரப்பில் அதிகரிக்கும். 8ஆம் தேதி வரை உறுதியா இருக்கு. 10ஆம் தேதி வரையும் மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆங்காங்கே மாலை இரவு மழை. 12ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் இருந்துட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை இருக்கும். 8ஆம் தேதிக்கு வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் படிப்படியாக குறைஞ்சி 12ஆம் தேதி கொஞ்சம் மிகவும் குறைந்திருக்கும். 12ல இருந்து 16ஆம் தேதி வரை மிக குறைந்திருக்கும். 16ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், இது நம்முடைய ஃபார்முலா படி நாம இப்பன்னு இல்லை, எப்பொழுதுமே எந்த மாதிரியும் பார்த்து சொல்றதா இருந்தா நம்ம அனைவரும் சொல்றதானே நாம சொல்லுவோம். உலகமே எல்னினோ, தமிழ்நாட்டில் மழை பெய்யாது, சூப்பர் எல்னினோ, தமிழ்நாட்டில் மழை பெய்யாது, வறட்சின்னா கொஞ்சம் வறட்சி இல்லை. ஐயோ, அது எவ்வளவு மோசமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில அது பயங்கரமா சித்தரிக்கப்படுகிறது. ஆனா நாம என்ன சொல்றோம்? பயப்படாதீங்க, மழை உண்டு, பயப்படாதீங்க, மழை உண்டுன்னு. தென்சீன கடற்பகுதி நிகழ்வு கண்டிப்பாக வங்கக்கடலுக்கு வரும். நல்லா பாருங்க, எல்னினோட என்ன, அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்தல், ஆசிய பக்கம் வெப்பம் குறைதல். காட்டப்படுகிற எல்லா படமும்
அது எதிர்பார்ப்பு தான். இன்னும் எல்லினோ அந்த பக்கம் இன்னும் வெப்பம் அந்த மாதிரி காட்டப்படுகிறதே. அமெரிக்க பக்கம் செவேல் என்று, ஆசிய பக்கம் எந்தவித அந்த சிவப்பு நிறம் இல்லாமல் காட்டப்படுகிறதே, அது இன்னும் உருவாகவில்லை. தென்சீன கடற்பகுதியும் அதனை ஒட்டி உள்ள பசிபிக் பெருங்கடல், பிலிப்பைன்ஸ் ஒட்டிய பசிபிக் பெருங்கடல், சீனாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல், தாய்வானை ஒட்டிய, ஜப்பானை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல்லாம் 30-31 டிகிரி இருக்கு. தாய்வான் கிட்ட 32 இருக்கு. அதனாலதான் 32 டிகிரி இருக்கக்கூடிய இடத்துலதான் இப்ப டால்பின் புயல் வருது. நேரடியா தைவானுக்கு வடக்கு புறமாக சீனாவை நெருங்கி கடும் வெள்ளப்பெருக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு வளிமண்டல சுழற்சியாகவும் ஒரு வலுவான சுழற்சியாகவும் அப்படியே வடக்கு நோக்கி பயணித்து அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு செயலிழந்த ஒரு நிகழ்வாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அது ஜப்பானுக்கும் தென்கொரியாவிற்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது போனா பின்னாடியே இன்னொரு வருது பாருங்க, அது நேரடியாக வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. வடக்கு வங்கக்கடலுக்கு வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக தென்சீன கடல் வழியாக இது எப்ப தைவானுக்கு போகுதோ அதே நாள்ல தென்சீன கடல் ஒண்ணு உருவாக போகுது. அது அப்படியே எங்க வரப்போகுது? ஹாங்காங் வழியா நேரடியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியா, தாய்லாந்து வழியா, மியான்மர் வழியா வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வரப்போகுது. ஏன் இப்ப இருக்கக்கூடிய காற்று சுழற்சியே வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு போய் தீவிரமடைந்து வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு மீண்டும் பாதிக்கும் மழை பொழிவு எல்லாம் கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்த நிகழ்வு தான் அந்த 17ஆம் தேதி 18ஆம் தேதி வாக்குல வரக்கூடிய தென்சீன கடல் நிகழ்வு. அதிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வு வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வரும். வங்கக்கடலுக்கு முதல்ல ஒடிசா வரும், அப்புறம் மத்திய ஒடிசா, தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம், அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கணும்னா தமிழ்நாடு. புரிஞ்சுக்கிங்க. ஆக படிப்படியாக மழை தொடங்கும். இப்போ கபினி அணை நிரம்பும் சொன்னோம். நம்ம தேதியே குறிப்பிட்டிருந்தோம். யாராவது கபினி அணை நிரம்புன்னு சொன்னாங்களா? கர்நாடகாட்ட பேசி தண்ணி வாங்குங்கன்னு தான் சொன்னாங்க. நாம தான் நிரம்புன்னு சொன்னோம். ஆகவே நிரம்பும்னு சொன்னோம். எவ்வளவு அணையில எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இப்ப கூட 50,000 கனஅடி வரும்னா அதையும் சொன்னோம். இப்போ 10,000 15,000 திறக்கப்பட்டிருக்கிறது. அது கண்டிப்பாக 50,000 கனஅடியாக மாறும். பிறகு 25,000 குறையும். பிறகு 10,000 குறைந்து இருக்கும். பிறகு 5,000 குறைந்து விடும். பிறகு நின்று விடும். மீண்டும் அது முழு கொள்ளளவை எட்டிய பிறகு அது வரத்து இல்லாததுனால நிறுத்தி விடுவார்கள். மீண்டும் 18ஆம் தேதிக்கு பிறகு மழை பெய்யும் பொழுது மீண்டும் திறக்கப்படும். KRSக்கு 10,000 கனஅடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். குடகுலேருந்து பெய்கிற மழையெல்லாம் சேர்த்து 30,000 கனஅடி வந்தாலும் அது 30,000 என்பது அது 40,000 கூடி 30,000 குறைந்து 25,000 குறைஞ்சி 10,000 குறைஞ்சி தொடர்ந்து ஹேரங்கிலிருந்து ஒரு 10,000 வந்துட்டு இருக்கும். அதுவும் 10,000 இருந்துட்டே இருக்கும். அப்போ 10,000ங்கிறது ஒரு டிஎம்சி 11,500 என்பது. அப்போ ஒரு டிஎம்சி தொடர்ந்து வந்தாலே மாத இறுதியில KRS நிரம்பும். கபினி நிரம்பி இருக்கு. 18ஆம் தேதிக்கு மேல கபினியும் மாத இறுதியில இருந்து KRSல இருந்து தண்ணி வரும். அப்ப செப்டம்பர் ஈஸியா மேட்டூர் அணை கிட்டு உயரும். இதுதான் நம்ம கணக்கு. இன்னைக்கு நம்ம இந்த கால்குலேஷன் போலங்க. அணை எங்க இருக்கு, நீர்பிடிப்பு பகுதிகள் எங்க இருக்கு, எவ்வளவு எங்க மழை பெய்யும், எவ்வளவு எங்க மழை பெஞ்சா எந்த அணைக்கு எவ்வளவு தண்ணீர் வரும். இன்னைக்கு இல்ல, பல வருடங்களாக கேரளா வெள்ளத்துக்கும் எல்லா அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நம்ம கால்குலேஷன் போட்டு சொல்லிட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மழை பொழிவு இப்போ இருக்கிற மழை பொழிவு 10ஆம் தேதி வரை ஆங்காங்கே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இருக்கும். வலுவான மழை பொழிவு என்பது மீண்டும் இதெல்லாம் நம்ம மழை என்ன சொன்னோம்? நம்பிக்கை கொடுக்கும் மழை என்று சொன்னோம். அணையை நிரப்பும். ஒரு சில அணைகளை முழுமையா உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். கபினியை நிரம்பும். தமிழ்நாடு மேட்டூருக்கு வரும். ஆனால் முழுமையை தொடர்ந்து வராது. நம்பிக்கை கொடுக்கும் மழையாக இருக்கும் அப்படின்னு நம்ம இதுதான் சொன்னோம். அப்ப நம்பிக்கை கொடுத்திருக்கு இல்லையா? அப்போ மழை பெய்யுங்கிற நம்பிக்கை கொடுத்திருக்கு. இயற்கை கை கொடுத்துட்டுன்னு எல்லா ஊடகமும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இயற்கை கை கொடுக்கும்னு நாம தான் சொன்னோம். கபினின்னு ஒரு தலைப்பிட்டே போனோம். கேரளாவில் நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும்னு அதே தலைப்பிலே இருக்கு. ஒரே தலைப்புல இருக்கு. குஜராத்துக்கு வெள்ளம் பாதிக்கும். அதே தலைப்புல அடுத்த வரி என்ன போட்டிருக்கோம்? கேரளாவிற்கு வெள்ளம் பாதிக்கும், நிலச்சரிவு ஏற்படும். அடுத்தது என்ன போட்டிருக்கோம்? கபினி நிரம்பும்னு போட்டிருக்கோம். என்னைக்கு? 23, 24, 25 தொடர்ந்து இருந்த தலைப்பு. கிட்டத்தட்ட எத்தனை நாளைக்கு முன்னாடி? அது ஒரு கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிட்டு. நீயோட 12 நாளைக்கு முன்னாடியே அதை போட்ட இது ஆகஸ்ட் 3, 4, 5 நிரம்பும். 8ஆம் தேதிக்குள் நிரம்பும்னு போட்டிருக்கோம். அப்பவே சொன்னோம். 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை இடைவெளி கொடுக்கும்னு அப்பவே சொல்லியிருக்கிறோம். அப்போ 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை இடைவெளியும் அது நம்ம சொன்னபடிதான் கொடுக்க போகுது. அப்போ இதெல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னா அப்ப அடுத்தது மழையும் சொன்னபடி நடக்கும். புரிந்திருங்கள். எந்த மாதிரியும் இப்ப காட்டாது. இப்ப இருக்கிற வளிமண்டல சுழற்சி எப்பயாவது வரும்னு யாராவது சொன்னாங்களா?
இப்ப நான் காட்டியிருக்கேனே இந்த வளிமண்டல சுழற்சி யாராவது சொன்னாங்களா? நாம தான் சொன்ன இலங்கைக்கரிய வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது அப்படின்னு. அது இப்போ வளிமண்டல சுழற்சி உருவாகின்னு படத்தை போட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தயவுசு சொல்லுங்க, உலக வானிலை ஆய்வாளர், உலக வானிலை வல்லுநர்கள், உலக வானிலை ஆய்வு நிறுவனம், இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தை நம்ம மதிக்கிறோம். ஆனா அவர்கள் ஃபார்முலா வேற மாதிரி இருக்கு, நம்ம ஃபார்முலா வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம நீரோட்டத்தை கணக்கில் எடுத்திருக்கிறோம். நீரோட்டம் எப்படி இருக்குன்னு, வெப்பம் எப்படி இருக்குன்னு. ஆக எல்னினோ சூப்பர் எல்னினோ உருவாகிறது தாமதம் அடையும், சூப்பர் எல்னினோ மாறுறதும் தாமதம் அடையும். ஆனால் எல்னினோவே இருந்தாலும் இந்திய பருவமழையை இந்த 2026 டிசம்பர் வரைக்கும் பாதிக்காது, ஜனவரி 10 வரைக்கும் பாதிக்காது. கோடை வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கு நாம தேவையான நீரை வடகிழக்கு பருவமழை காலத்தில் சேமிக்க வேண்டும். ஆக செப்டம்பர் அக்டோபர் அணைகளை நிரப்பும் மழை, முழுமையாக கொடுக்கும் மழை. மாலை இரவு மழையாக இருந்தாலும் பிறகு போக போக அது மதிய மாலை இரவு மழையாக மாறும். செப்டம்பர்ல தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வலுவாக மாறும். வடக்கு ஆந்திராவிலிருந்து மத்தியாந்திரா வரும்பொழுது கேரளா பருவமழை கூடும். தெற்காந்திராவுக்கு வரும்பொழுது அக்டோபர், அதாவது செப்டம்பர் இறுதி அக்டோபர் 15 தேதி வரைக்கும் மிக பலத்த மழை, மூக்கில் விரல் வைக்கும் மழை. அதான் நான் சொல்றேன், செப்டம்பர் அக்டோபர் அதிக மழை நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் கேரளாவிற்கு அச்சுறுத்தலை கொடுக்கும். இப்படிப்பட்ட நிலச்சரிவுகள், இப்படிப்பட்ட நான் எப்பொழுதுமே சொல்ல மாட்டேங்க. இதற்கு எதுக்காக சொல்றேன்னா, நீங்க மழை பெய்யாதுங்கிற ஒரு மனக்கவலையில் இருக்கிறதுனால அப்போ இப்படிப்பட்ட நிலச்சரிவும் ஏற்படும் பொழுது அப்போ மழை பெய்யுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதுக்கு தான் சொல்றோம். அப்போ கேரளாவில் நிலச்சரிவு ஏற்படும்னா ஏற்பட்டுச்சு, கபினி நிரம்பும்னு சொன்னோம். ஆகவே ஒருத்தர் சார்கிட்ட கேட்டாரு, நீங்க எப்பொழுதுமே சொல்ல மாட்டீங்க கேரளாவுக்கு வெள்ளப்பெருக்கு வரும்னு சொல்றீங்க, அப்போ உண்மையா எப்போதும் சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் அதிகமா வரும் போல இருக்கு அப்படின்னு சார்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார். அப்பாஜி கொண்டமதில இருந்து எப்போதும் சொல்ல மாட்டீங்க, இவ்வளவு அச்சுறுத்தல் கொடுக்க மாட்டீங்க, அப்போ நிச்சயமா நீங்க அச்சுறுத்தல் கொடுக்கறதுனால அப்போ அதிகமான மழை கேரளாவுக்கு பொழியும் போல் தெரிகிறது என்று அப்பயே கேள்வி கேட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப கண்டிப்பாக இருக்கிறது, பொறுமை காத்திடுங்கள் என்று. நம்முடைய ஃபார்முலா படி கண்டிப்பா மழை இருக்கு. தென்மேற்கு பருவமழை, பின்மழை, வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் இறுதி வரை வலுவாக இருக்கும். சிறு நிகழ்வும் வலுவாக இருக்கும். எல்னினோவே வந்தாலும் இந்திய பெருங்கடல் வெப்பம், தாய்லாந்து வளைகுடா நிகழ்வுகள், அதே போல இந்திய பெருங்கடல், வங்கக்கடல் நிகழ்வுகள் எல்லாமே சிறு நிகழ்வாக இருந்தாலும் வலுவான மழை தரும். இதற்கு எல்லாமே அளவான குளிரலை, அதிக நீராவி, இவை எல்லாமே சரியாக நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்துல ஏரி குளங்களை நிரப்பும். அச்சுறுத்தும் மழை இருக்கு. வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏரி குளங்களை ஆழப்படுத்த வேண்டும், அகலப்படுத்த வேண்டும், கரைகளை வலுப்படுத்த வேண்டும், எல்லா பணியும் செய்யணும், தேக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பஞ்சம் பற்றாக்குறை இருக்காது, தேக்கும் அளவிற்கும் மழை இருக்கும். முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய மழை தான் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.